இன்றைக்கி வீடியோவில் ஒரு சாரியிலேருந்து ஒரு ஃபுல் அம்பர்லா ஒரு குர்த்தி தான் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் ஃப்ளாரில் வந்து இந்த சாரீ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிசைனர் நெட் ஃபேப்ரிக் வந்து நம்ம ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு வி நெக் பேட்டர்னில் நம்ம லேஸ் மாதிரி அதே நெட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஒரு சல்வாரோட ஒரு ஃபினிஷ், ஒரு சுடிதார் மாதிரி நான் நீட் ஃபினிஷில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்னும் டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சாரீ ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இது வந்து ஒரு 4 மீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பல்லு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ வேணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாஃப் சர்க்கிள் பண்ணுறீங்க, அதாவது 180 டிகிரிக்கும் ஃபார்மலாக இருக்குது, 360 டிகிரி ஃபுல் சர்க்கிளாக இருக்கும், ஃபார்மலாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அந்த 4 மீட்டருக்கு நான் வந்து சர்க்குலர் கொடுக்க போகிறேன். தென் இதுக்கு நான் கிரேப் லைனிங் வந்து 2.5 to 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை நான் லைனில் தான் நான் வந்து லைனிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக அம்பர்லாவாக கொடுக்குறீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து லைனிங்கும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கர்ட் பார்ட்டோடது முடிஞ்சுது. இந்த டிரான்ஸ்பரண்ட் இந்த பீடட் மாதிரி ஒர்க் கொடுத்த ஒரு டிசைனர் நெட் ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸ்லீவும் தென் நெக்கில் வந்து வி டிசைனில் வி பேட்டர்ன் நெக்கும் வந்து நான் இதில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 3/4 மீட்டர் எடுத்திருக்கேன், 60 inches வித்தில். தென் இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக், அதாவது இப்போ இது பாருங்களேன், நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லையா? இப்போ நிறைய ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது லைனிங் கொடுத்தாலுமே. ஸோ அதனால் நான் யோக் பார்ட்டுக்காக, அதாவது மேலே டாப் பார்ட்டுக்காக காட்டன் லைனிங் ப்ளஸ் கிரேப் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து நான் யோக் போர்ஷன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்கீல வந்து நம்ம அம்பர்லா ஸ்கர்ட் பார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டோட்டல் லென்த்து வந்து ஷோல்டர் டு பாட்டம் வந்து 45 inches வேணும். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நமக்கு வந்து யோக் பார்ட் நான் 13 inches எடுத்திருக்கேன், ஸ்கர்ட் பார்ட் வந்து 32 inchesக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து யோக் பார்ட் 13 inches கூட 1 inch சீம் ஆட் பண்ணி 14 inches எடுத்துக்கலாம் கட்டிங்கு. அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த் 33 கூட 1 inch ஆட் பண்ணி 34 inches நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணலாம். நான் மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க இது எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம நார்மலாக சாரீ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃபோல்ட் பண்ணி எடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹாஃப் சர்க்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம 4 ஃபோல்டில் நம்ம கட் பண்ணால் நமக்கு ஹாஃப் சர்க்கிள் கிடைக்கும். நம்ம ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 8 ஃபோல்டு பண்ணணும். ஸோ அது வந்து நான் டீட்டெயில்டாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன், போய் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் கோன் ஷேப்பில் அதை நான் அந்த மாதிரி எடுத்து போட்டேன்னா எனக்கு 8 ஃபோல்டில் ஃபேப்ரிக் இருக்கும். ஸோ ஃபோல்டட் சைட் வந்து என்ன பார்த்துருக்கு, ஓப்பனான 4 எட்ஜஸும் வந்து என்ன பார்த்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து துணி நகலாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கிறேன். ஸோ 8 ஃபோல்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சி நம்ம வந்து அழகாக கரெக்டாக நம்ம கட் பண்ணலாம். இது வந்து நான் வேறு மெத்தடில் கால்குலேஷனில் போடுறேன். ஸோ எனக்கு வெயிஸ்ட் வந்து 34 inches. ஸோ நம்ம குர்த்தியோட மெஷர்மெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 38 inches குர்த்தி சைஸு. ஸோ நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 34 inches இல்லையா? இப்போ நான் ஃபோல்டிங் வந்து 8 ஃபோல்டில் வச்சுருக்கேன்ல. ஸோ 34 divided by 8னா எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்டில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதே இது நீங்கள் 4 ஃபோல்டு ஹாஃப் அம்பர்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு 4.25 inches வந்தது இல்லையா? ஸோ அந்த 4.25 inches அந்த கோன் ஷேப்பில் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ மேலே அந்த கோன் ஷேப்பில் இருந்து அந்த வெயிஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து 5.25 inches வந்து லென்த் இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டு தான் நம்ம கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது 4.25 வந்துச்சு இல்லையா? அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 5.25 inches வந்து மேலே கோன் ஷேப் இருக்கா. தென் நமக்கு கீழே ஸ்கர்ட் பார்ட்டோட லென்த்து 33 inches. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 38.25 inches இருக்குது. ஸோ ரவுண்டட் ஆஃப் நம்ம 38 inches வந்து அந்த கோன் ஷேப்பில் இருந்து கீழே வரைக்கும் 38 inches நம்ம மார்க் பண்ணிட்டு வரணும்.
ஸோ எப்போவுமே நம்ம கோன் அந்த ஷேப் கார்னரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மார்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட ஷேப்ஸ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து 38 இன்ச்சஸ் சுற்றி வர நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 38 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு ஜாயிண்ட் வரும். நீங்கள் எக்ஸாக்டாக ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வராது. ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு ஜாயிண்ட் போடணும் இல்லையா? நான் நிறைய வீடியோஸில் ஜாயிண்ட் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும், கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. 1/2 இன்ச்சு இதுக்கும் அதுக்கும் நம்ம ஸ்டிச்சிங்காக அலவன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதை அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே பின் பண்ணுங்கள். பின் பண்ணிவிட்டு அதை நம்ம பேக் சைடை வந்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பின் பண்ணியாச்சு, இப்போ பேக் சைட் திருப்பி போட்டாச்சு. ஸோ அந்த ஷேப்பை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து 4 சைடு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். நமக்கு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த ஜாயிண்ட் பீஸை. ஓகே, நம்ம இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்க்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன், க்ரேப் லைனிங்கு. ஸோ இதை நான் ஏ லைனில் தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் அம்பர்லா ஸ்கர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி கோன் ஷேப் போட்டு கட் பண்ணுங்கள். ஏ லைனுங்கிறனால நான் 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஹைட்டு வந்து 33 இன்ச்சஸ். நான் மடித்து தைச்சேன் அப்படின்னா எனக்கு 32 இன்ச்சஸ் வந்துடும். ஸோ நான் 33 இன்ச்சஸ்க்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்னோடய வெயிஸ்ட் ரவுண்டை வந்து நான் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து 34 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்டு நான் 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் போட்டிருக்கிறதுனால நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் வருது. தென் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் சீம்க்கு தையலுக்காக கொடுத்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கார்னரில் இருந்து கீழே பாட்டம் கார்னர் வரைக்கும் டேப் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு க்ராஸாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஏ லைனில் தான் நான் போடுறேன், எனக்கு ரொம்ப ஃப்ளார் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி க்ராஸ் லைன் பண்ணியாச்சு. கீழே இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மேல் பக்கமாக மார்க் பண்ணுங்கள். தென் இந்த கார்னர் டு இந்த கார்னர் இந்த மாதிரி க்ராஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து ஏ லைனில் கட் பண்ணணும். ஓகே, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட லைனிங் அண்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம யோக் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 15 இன்ச்சஸ் லென்த்து 25 இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ ரெண்டையும் நான் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து எனக்கு யோக் பார்ட்டு நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் சீம். ஸோ 14 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே வந்து 14 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபேப்ரிக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரேப்லேயே டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஸோ 38 இன்ச்சஸ் நம்மளோட சைஸு. ஸோ செஸ்ட் டிவைடட் பை 6 இஸ் த ஃபார்முலா ஃபார் ஷோல்டர் மார்க்கிங். ஸோ நம்ம வந்து 6.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து நமக்கு கிடைக்கும் 6.5 இன்ச்சஸ். ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஷோல்டரும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் நமக்கு இருக்கான்னு கரெக்டாக அதே 6.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை ஸ்ட்ரைட் லைன் எடுத்து விட்டுட்டு நம்ம குர்த்தியோட ஃபார்முலா அப்பர் செஸ்ட்டுக்கு வந்து 38 டிவைடட் பை 4. ஸோ 9.5 இன்ச்சஸ் வருது. ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் லூஸுக்காக ஆட் பண்ணிவிட்டு 10 இன்ச்சஸ் வந்து நம்ம அப்பர் செஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சீம் 1 இன்ச்னாலும் ஓகே, 1.5 இன்ச்சஸ்னாலும் ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க.
ஓகே, அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம அப்பர் செஸ்ட்டை விட 1 இன்ச்சு கம்மியாக வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது 10 இன்ச்சஸ்னால் இதை 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணுவோம். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இது 9 இன்ச்சஸ்னால் 4 ஃபோல்டில் வந்து 36 இன்ச்சஸ் வருதே வேஸ்ட் ரவுண்டு. பட் நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து 34 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து யோக் போர்ஷனில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சஸ் 1 + 1 இன்ச் வந்து டாட்டு பிடிப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம 4 ஃபோல்டில் 36 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ நான் வந்து 2 இன்ச்சஸ் அதாவது டாட்டுக்காக நம்ம லெஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி போடும்போது நமக்கு 34 இன்ச்சஸ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ 9 இன்ச்சஸ் நான் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு நம்ம சீம்க்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து டாட்டோட வித் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஃப்ரண்ட் அண்ட் அதாவது 2 சைடும் சேர்த்து நமக்கு 2 இன்ச்சஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ டாட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3.5 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலும் நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் வந்து கர்வ்க்காக நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். தென் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட்டு அந்த கர்வ் ஆர்ம் ஹோல் கர்வ் பாயிண்ட்டு தென் அந்த அப்பர் செஸ்ட் இது 3ஐயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம நெக்கோடைய வித் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம நெக் வித் ஃபார்முலா என்ன? செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ 38 டிவைடட் பை 12 அப்படின்னா 3.2 இன்ச்சஸ் வந்து நமக்கு நெக் வித் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 3.5 இன்ச்சஸில் வந்து நெக் வித் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்கோடைய டெப்த் ஃப்ரண்ட் நெக்குக்கு என்ன ஃபார்முலா? செஸ்ட் டிவைடட் பை 8 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 38 டிவைடட் பை 8 ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஆட் பண்ண அப்படின்னா 4.25 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு எல் ஷேப்பில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு. நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து யூ ஷேப் கொடுக்கலாம், பா ஷேப் கொடுக்கலாம், இல்லை வி ஷேப் கொடுக்கலாம், கர்வ் எதுனாலும் கொடுக்கலாம், டிசைன் ஸ்வீட் டாட் ஷேப் எதுனாலும் கொடுக்கலாம். நான் வந்து வி ஷேப் வந்து இன்றைக்கி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வி ஷேப் வந்து ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணியாச்சு. தென் பேக் நெக் வந்து நான் ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கோட டெப்த்து. ஸோ அதில் வந்து நமக்கு என்ன ஷேப் கொடுக்கணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து எல்லாமே நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி, என்ன சைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்களே கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி போடலாம். ஸோ இப்போ நம்ம பேக் நெக் வந்து யூ ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி டபுளாக வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் கட் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஆர்ம் ஹோலும் சைடு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக எடுத்துக்கலாம், பேக் பார்ட்டை தனியாக எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா அது வி ஷேப்பு, இது யூ ஷேப் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ நான் இந்த பார்ட்லேயும் ஒரு வி வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன் அதைய. ஸோ நம்ம வி ஷேப் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் யூ ஷேப் வந்து பேக் நெக்குக்கும் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் க்ரேப்பில் வந்து லைனிங்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அந்த லைனிங் வந்து செட் ஆகிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் க்ரேப்பும் எடுத்துக்கோங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுக்குமே நம்ம அது ஸ்டிச் பண்ணும்போது நான் அது தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து யோக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே, ஸ்லீவ் கட்டிங்க்கு இந்த டிசைனர் நெட் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி பாருங்கள் 4 ஃபோல்டாக நான் மடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்லீவ்க்கு யூஸ்வலாக ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் 4 ஃபோல்டாக மடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபுல் ஸ்லீவ் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த்து ஸ்லீவ் லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வித் வந்து 10 இன்ச்சுக்கு மேலே வேணும் நமக்கு. ஓகேவா, உங்களுக்கு லென்த் எவ்வளோனாலும் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் என்ன ஸ்லீவ்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை எவ்வளோ மார்க் பண்ணோம் அப்படின்னா, அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ யோக் பார்ட்டில் அதே இது மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 9.5 கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு மார்க் பண்ணதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேப் லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12 இல்லையா. ஸோ அதில் வந்து 3.2 வந்து நமக்கு கேப் லென்த்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த கேப் லென்த்தை நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே நம்ம கேப் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு நெட் ஃபேப்ரிக் டிசைனராக இருக்கிறனால உங்களுக்கு லைன்ஸ் தெளிவாக தெரியலை. ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் மட்டும் தனியாக வேணும், நம்ம எந்த வீடியோவில்னாலுமே இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் இந்த மாதிரி சைடாக ஒரு கோடு போட்டுட்டு அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அகைன் இந்த ரெண்டுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறனால காமனாக எல்லா வீடியோஸ்லேயும் இதே ஸ்லீவ் கட்டிங் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எக்ஸாக்டாக இது வந்து சீட் ஆகும். ஸோ மேலே 1/2 இன்ச்சுக்கு கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த கர்வை வந்து வளைச்சி கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட ரவுண்டு கீழே கையோடைய சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது 1/2 வந்து 3.5 இன்ச்சஸ். ஸோ 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு சீம்க்கு கொடுத்துட்டு 4 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து இங்கே நம்ம அந்த கார்னர் டு அந்த கார்னர் டேப்பை வச்சுட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இதில் தெளிவாக ஸ்லீவ் தெரியாட்டு வேறு ஏதாவது வீடியோவில் போய் நம்ம வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான் இதில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதோடைய ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸ்டிச்சிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, 4 பீஸ் வந்து ஜாயிண்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணுற மாதிரி இப்படி பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது எந்த பார்ட்டை எங்கே பண்ணணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். அதனால் ஸோ அதே மாதிரி 4 பீஸையுமே மெயின் பார்ட் மீட் பண்ணுற மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம பின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து ஜாயினிங்காக அலவன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. தென் மேலே வந்து ஒரு எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். எப்போவுமே நம்ம எதாவது ஜாயின் பண்ணால் எட்ஜில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி மற்ற 3 ஜாயிண்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ அந்த 4ஐயுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கர்ட் பார்ட் மெயின் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட லைனிங்கை வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் லைனிங் பார்ட்டு க்ரேப் எடுத்திருக்கேன். இதை எடுத்து அதோடைய வேஸ்ட்டும் இதோட வேஸ்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையுமே வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் வேஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து யோக் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதோடைய க்ரேப் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் மேல் பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா 2 துணியும் விலகாமல் இருக்கிறதுக்காக ரஃப்பாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதோடைய ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ரைட் சைட் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம யூஸ்வலாக நெக் அடித்து திருப்போம் இல்லைங்களா 1/2 இன்ச்சில். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணால் தான் நமக்கு வந்து துணி விலகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் பின் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு
மார்ஜின் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்லைனை வந்து அடித்து திருப்பிக்கலாம். ஸோ எதுக்கு நான் வந்து அந்த ரஃப்பாக வந்து லைனிங்கோடு வச்சு அட்டாச் பண்ணேன் அப்படின்னா, ஸோ துணி விலகாமல் இருக்கிறதுக்காக தான், வேறு எது பர்பஸும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி 1/2 இன்ச்சில் வந்து நம்ம வி ஷேப்பில் அடிச்சுக்கலாம். ஓகே, நெக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு லைனிங் அந்த மாதிரி மேலே திருப்பி விட்டு இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்கு திரும்பாமல் இருக்கிறதுக்காக இந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் வி ஷேப்பில். ஓகே, ஸோ இப்போ நெக்கு வந்து நம்ம வி நெக் ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்போவும் 1/2 இன்ச்சு மார்ஜினில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா நெக்கை, ஸோ அதே மாதிரி 1/2 இன்ச்சு மார்ஜினில் நெக் அடிச்சுக்கோங்க. தென் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த மாதிரி பதிச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பதிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் க்ரேப் லைனிங் போட்டுக்கோங்க. மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கை அடித்து திருப்பிக்கிட்டு சுற்றி வர ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ பேக் பார்ட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பேக் பார்ட்டில் நம்ம டாட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்மியாயிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பீஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பீஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 5 இன்ச் வந்து வித்லையும், லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் நெக்குக்கு நீங்கள் நெக் ஷேப்புக்கு வச்சு எடுத்து பாருங்கள். நான் ஒரு 25 இன்ச்சஸ் அந்த மாதிரி 23 இன்ச்சஸ் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பீடடாக இருக்கிறனால நான் இதை வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒரு சமுக்கி தான் இருக்குது, ஒரு சீக்வென்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷினில் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும்னா நீங்கள் மெஷின்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இது எனக்கு ரொம்ப ஹெவி பீட் ஒர்க் இருக்கிறதுனால நான் இதை மட்டும் பீடை கட் பண்ணி கார்னர் மட்டும் நான் அடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம லேஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச் வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன். இது நீங்கள் உங்களுக்கு மெஷினில் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெஷின் ஸ்டிச். எனக்கு பீடு நிறைய இருக்கிறனால நான் ஹேண்ட் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அந்த வி பக்கம் வரும்போது இந்த மாதிரி மேலே பிடிச்சிக்கோங்க, மடிச்சிட்டு இந்த மாதிரி ஷேப் சென்டராக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் நம்ம வந்து வி நெக்குக்கு வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நான் அந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வச்சு பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு வி நெக் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துலே வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன் சென்டரில். ஸோ இங்கேயே நம்ம பின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது மேலேருந்து பண்ணிட்டு வராதிங்க, சுருக்கம் வரும். ஸோ சென்டர்லேருந்து மேல் பக்கமாக போங்க ரைட் சைடில், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் சென்டர்லேருந்து மேல் பக்கமாக போங்க. ஸோ இப்போ நான் வந்து த்ரெட்டு சேம் கலர் த்ரெட்டு போட்டுட்டு நான் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் சென்டர்லேருந்து மேல் பக்கமாக அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு மெஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இது கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் கொடுக்குறீங்க ஸ்லீவுக்கு அப்படின்னா அதையுமே இதே மாதிரி ரிப்பன் மாதிரி வச்சு நீங்கள் மெஷின்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதே மாதிரி சுற்றி வர மேலே வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ கீழே எப்படி ஹேண்ட் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி குட்டியாக வந்து மடிச்சுக்கோங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு சுற்றி வர
மடிச்சிட்டு அதையும் நம்ம வந்து கையிலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சுற்றி வர ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீ நெக்குக்கு லேஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட மடித்து தைச்சிட்டு ஸ்லீவை வந்து நம்ம ஆர்ம் ஹோல் லைனில் வச்சு ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அதில் இருக்கிற பீடெல்லாம் நான் வந்து தட்டி எடுத்துட்டேன். இல்லை நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்லீவை 2 பக்கமும் நான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம யோக் பார்ட்டோட ஸ்கர்ட் பார்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பேக் பார்ட் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணுற மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டை எடுத்து வேஸ்ட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 சைடும் வந்து வேஸ்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோக் ஸ்லீவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி யோக் பார்ட், அதாவது வேஸ்ட் பார்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கர்ட் பார்ட்டை மெயின் ஃபேப்ரிக்கும் தனியாக ஸ்டிச் பண்ணுவோம். லைனிங்கும் தனியாக ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி வேஸ்ட் பார்ட் வரைக்கும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேஸ்ட் பார்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணுற மாதிரி இதை ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் லைனிங்கும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு கீழே வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் சுற்றி வர. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. வேஸ்ட் ரவுண்டு கீழேயும் மடித்து தைச்சாச்சு. Thank you.